இல்லை, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கமலஹாசன் வந்து இதில் நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு அதில் பங்கெடுத்த கலைஞர்கள்லாம் பெரிய பெரிய பிரபலமானதெல்லாம் ஒன்றுமே தெரியல. இப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி அவசியம் தானா? இல்லை, நிகழ்ச்சி அவசியம் இல்லையா அப்படின்றத வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி, அவங்களுடைய ஒரு டீமோட ஒர்க் அது. அந்த டீமை வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு தேவைன்றதுக்கு இந்த பிக் பாஸ் உள்ளே போகிறதுக்கு போட்டியாளர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது அதற்கான முக்கியத்துவம் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இருக்குது. ஆனால் அதை எப்படி கொண்டு போனாங்க, எதை வச்சு இவங்க வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டையும் உள்ளே எடுத்தாங்க. இப்போது இந்த விமர்சனம் பண்ணவங்களெல்லாம் உள்ளே வச்சு செஞ்சு வெளியே அமிச்சதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து நான் பேர் சொல்ல இந்த இடத்துல விரும்பலை. ஆனால் யாரெல்லாம் விமர்சனங்கள் பிக் பாஸை பற்றி ரொம்ப லென்த்தாக வைக்கிறாங்க, இல்லை அவங்கள பற்றி தவறான ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா கூப்பிட்டு உள்ளே வச்சு அழகாக அதை வெத்தலை பார்க்க வச்சு உள்ளே வச்சு அவங்கள வந்து வெளுத்ததெல்லாம் வந்து நிதர்சனமான 8வது சீசனில் நம்ம பார்த்தோம். புரியுதுங்களா? இது அவசியம் இல்லையா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா அது அவங்களுடைய இஷ்டம். அதை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. மக்கள் தான் இதை முடிவு பண்ணணும், இது அவசியம் இல்லையா. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எவ்வளோ எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா இன்னைக்கு டிவி ஃபோனு அப்படின்றது, முன்னாடியாவது டிவி வீட்டுக்கு போனால் தான் பார்க்க முடியும், இன்னைக்கு ஃபோனு 24 hours ஃபோனில் வந்து ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து 24 hours பார்க்குறவங்களாம் நம்ம வந்து பார்க்குறோம். புரியுதுங்களா? அதனால தான் அதை லைவ்ன்ற ஒரு ப்ரோக்ராமை வச்சு, அந்த லைவுக்குமே ஒரு அவப்பேர் இருக்குது. ஏன்னா லைவ்னு சொல்கிறாங்களே தவிர, ஏன்னா நம்ம வந்து ஊடகத்துறையில் இருக்கோம், நம்மளுடைய லைவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு ப்ரெஸ் மீட்னா அந்த நிகழ்வு அப்பயே கொடுக்கறது பேர் லைவு. இது லைவ் கிடையாது, எடிட் லைவ். அதையே அவங்க வார்த்தையை மாற்றணும், எடிட் லைவ் அது பேர். ஏன் அப்படின்னா மறுநாள் நேற்று நடந்ததை தான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து லைவ்ன்ற பேர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதை அவங்க தான் அதை வந்து சரி பார்க்கறதா இருந்தாலும் சரி, அதை பண்ணணுமா வேணாமான்றது அவங்க தான் முடிவு.